கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று என்னுடைய தோட்டத்திற்காக நான் கடந்து வந்தேன் தண்ணீர் பாய்க்கும்படி. அப்பொழுது இங்கே வந்தோடனே ஒரு சந்தோஷம், நல்லா பூ பூத்தது, பிஞ்சு பிடிச்சிருக்கு சுரக்கா. அப்போ இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏப்பா, அதற்கு காரணம் என்ன தெரியுமாங்க? இந்த வாய்க்காலில் சுத்தப்படுத்தி மூட்டுக்கிட்டு இருக்க பிள்ளைலாம் வெட்டி அது தண்ணீர் ஓடத்தக்கதாய் அழகாக அருமையாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், மகனே நீனும் இப்படிதான்ப்பா, மாம்சத்தின் கிரியைகளாக பகையிலெல்லாம் விட்டு ஓய்ந்து மாம்சத்தின் கிரியைகளெல்லாம் வெறுத்து நீனும் கனி கொடுக்கும்படி நான் விரும்புகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னிடத்துல சொன்னார். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்னுடைய பாவமாகிய மாம்சத்தின் கிரியைகள்லாம் இன்னைக்கு தூர எறிதான் ஆண்டவரே. பகைகள், கோபங்கள், வைராக்கியங்கள் எல்லாத்தையும் விட்டு இந்த ஆவின் கனியை நான் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பெருமை, தயவு, தாழ்மை, ஆண்டவர் இப்படிப்பட்டதான சுபாவங்கள் எல்லாம் நான் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. இங்கே பாருங்களேன், அந்த தண்ணீர் எப்படிலாம் வருது பாருங்களேன். வந்த உடனே அந்த சோர்ந்திருந்ததான இந்த செடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சையாக கொடுத்துரும். ஒருவேளை உலகத்தின் காரியங்களில் நீங்கள் சோர்ந்து போய் கனி கொடுக்காமல் இருக்கிறீங்களா? அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தாவினர்களை நிறைந்து பாருங்கள். ஆவியானவர் உங்களை சோர்வியெல்லாம் தூக்கி போட்டு உங்களை திரும்பவும் உயிர்ப்பிப்பாருங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலும் இது கனி கொடுத்தது போல் அந்த சுரக்காய் எப்படி கனி கொடுக்கிறதோ, இதே போல் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையை தூய்மையாய் மாற்றும் பொழுது, நம்முடைய இருதயத்தை தூய்மையாய் மாற்றும் பொழுது, அந்த ஆவின் கனிகளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை குறித்து எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவரே, இந்த சுரக்காய் செடி எப்படி கனி கொடுக்கிறதோ, இதை சுற்றிலும் எப்படி கொத்தி புல்லெல்லாம் எடுத்துருக்குறாங்களோ, அதே போல் என்னுடைய இருதயமாகிய இந்த அழுக்கையெல்லாம் நான் இயேசுவின் நாமத்தில் நான் எடுத்து போடுங்கப்பான்னு சொல்லி கேட்பீங்கன்னா, இன்றைக்கே கர்த்தர் அதையெல்லாம் மாற்றி எல்லாம் உங்கள் இருதயத்திலிருந்து பிடுங்கி தூர போட்டு ஆண்டவர் ஒரு பெரிய உங்களோட வாழ்க்கையை கனி கொடுக்கும்படி கர்த்தர் செய்வாருங்க. கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.